வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளையர்கள் மற்றும் காளைகளுக்கு டோக்கன் விநியோகம் பணி சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. விவரங்களை செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க நாம் கேட்கலாம். ஜெபர்சன், கள விவரங்கள். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நாளை நடைபெற உள்ளது. இந்த ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்வதற்காக ஏராளமானோர் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது காளையர்கள், காளையை அடக்கக்கூடிய வீரர்கள் ஏராளமானோர், சுமார் 650க்கும் மேற்பட்டோர், 1000க்கும் மேற்பட்டோர் பதிவு செய்திருப்பதாகவும் அதில் 600க்கும் மேற்பட்டோர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கான டோக்கன் விநியோகிக்கும் பணி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. அதே போல சுமார் 1000 மாடுகள் அவிழ்த்து விடுவதற்காக அவர்களுக்காக டோக்கனும் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த டோக்கன்கள் விநியோகிக்கும் பணியானது நேரடியாக அவர்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது. இதில் 3000க்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் விண்ணப்பித்திருப்பதின் காரணமாக இந்த டோக்கன்கள் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர்களுக்கு ஆன்லைன் மூலமாக அவர்கள் விண்ணப்பத்தை ஆன்லைன் மூலமாக அவர்கள் டோக்கன் பெறும் பணியை தீவிரமாக மாவட்ட ஆட்சியர் நடத்தி வருகிறார்கள். அவர்கள் எவ்வாறு விண்ணப்பித்தார்களோ அதே போல அந்த விண்ணப்ப பதிவு மூலமாக அவர்கள் அங்கு சென்று டோக்கன்களை இறக்கம் செய்யப்பட்டு அவர்கள் டோக்கனாக எடுத்து வரலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யார் யாருக்கு அந்த டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். டோக்கன் இல்லாமல் வரக்கூடிய நபர்கள் யாரையுமே உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள் என அமைச்சர் மூர்த்தி மற்றும் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா ஆகியோர் முன்னதாகவே தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தற்போது இந்த பணியை முடுக்கிவிட்டு பணியை செய்து வருகிறார்கள். இன்னும் 1 மணி நேரத்தில் அனைவருக்கும் டோக்கன் முழுமையாக அவர்கள் கையில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களுக்கு இந்த டோக்கன்கள் அனுப்பப்பட்ட பின்னர் அவர்கள் தரவிறக்கம் செய்யப்பட்டு அந்த டோக்கன்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் சிலர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேரடியாக டோக்கன்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று ஒரு வதந்தி தகவல் பரவி வருகிறது. இதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏராளமான காளைப்பிடி வீரர்கள், மாடுபிடி வீரர்கள், அதே போல காளையை பதிவு செய்த நபர்கள் வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பில் இங்கு போலீசாரும் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேரடியாக எங்கேயும் டோக்கன்கள் விநியோகிக்கப்படாது. ஆன்லைனில் சென்று தான் அவர்கள் டோக்கனை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் என்று திட்டவட்டமாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மற்றும் அமைச்சர் மூர்த்தி தெரிவித்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.